இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். 2026ல மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கான இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வெறும் ஜோதிட பலன்கள் மட்டும் கிடையாது. உங்க வாழ்க்கையில அடுத்த 2.5 வருஷம் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். அதனால வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா சனி பகவான் ஒன்றும் சாதாரண கிரகம் கிடையாது. அவர் நம்மளை சோதிப்பாரு, திருத்துவாரு, கடைசியில நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி அள்ளி கொடுப்பாரு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காலம்னே சொல்லலாம். இப்போ மிதுன ராசிக்காரங்களான உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த 2026 சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வேக்கப் கால மாதிரி தான் அமைய போகுது. அதாவது இது வரைக்கும் நீங்க எதிலாவது கவனக்குறைவா இருந்தீங்கன்னா இனிமே ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு சனி பகவான் உங்களை தள்ளுவாரு. உங்க ராசிக்கு சனி பகவான் எங்க வர்றாரு, அவரோட பார்வை எப்படி இருக்கும்னு பார்த்தா இது சிலருக்கு பொற்காலமாகவும் இருக்கும், சிலருக்கு சோதனை காலமாகவும் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த பயிற்சி முடிஞ்சு வரும்போது நீங்க ஒரு புதிய மனுஷனா மாறி இருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு பிரிவா சனி பயிற்சி உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகுது அப்படின்றத பத்தி விரிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல சனி பயிற்சினா என்னன்னு ஒரு சின்னதா ஒரு 2 லைன்ல நம்ம பார்க்கலாம். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர 2.5 வருஷம் எடுத்துப்பாரு. நவகிரகங்களிலேயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் இவர் தான். அதனாலதான் இவரை மந்தன்னு சொல்லுவாங்க, அதாவது மந்தகாரகன்னு சொல்லுவாங்க. சனி பகவான்னாலே பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. அவர் ஒரு கர்மகாரகன், அதாவது நாம செய்யற செயல்களுக்கு ஏத்த பலனை கொடுக்கிற ஒரு நீதிபதின்னு சொல்லலாம். அவர் கஷ்டத்தை மட்டும் கொடுக்க வரல, நமக்கு ஒழுக்கம், பொறுமை இது எல்லாம் கத்துக் கொடுக்க தான் வராரு. அவர் ஒரு சிறந்த ஆசிரியர்னே கண்டிப்பா சொல்லலாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கான உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போறாரு அப்படின்றத பார்ப்போம். முதலாவதா தொழில் அமைப்பு பத்தி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களான உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளை பத்தி ரொம்ப விரிவா பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதிங்கிறது நம்ம பார்க்குற வேலையிலையும் அதுல வர்ற வருமானத்திலையும் தான் இருக்கு. இந்த 2026 சனி பயிற்சி உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகுதுன்னு இப்ப பார்ப்போம். புதிய பொறுப்புகளும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலையில புதுசா பொறுப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே இவங்களால இந்த வேலையை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு உங்களை நம்பி பெரிய ப்ராஜெக்ட்ஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, பொறுப்புகள் அதிகமாகும் போது பயப்படாதீங்க. அது உங்க திறமையை நிரூபிக்க சனி பகவான் கொடுக்கிற ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு ஏத்துக்கோங்க. அடுத்ததா உத்தியோக உயர்வு மற்றும் இடமாற்றம். நீண்ட நாளா ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா, நல்ல சம்பளத்தோட வேற ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் இது சரியான நேரம். குறிப்பா ஐடி இல்லாட்டி வங்கித்துறை இல்லாட்டி ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி சாதகமா இருக்கும்னு சொல்லலாம். சிலருக்கு விருப்பப்பட்ட இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருக்கும், யாராவது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஐடியால இருந்தீங்கன்னா இந்த 2026ல அதுக்கான கதவுகள் திறக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க, சனி பகவான் எதையுமே டக்குன்னு கொடுக்க மாட்டார். நீங்க முறையான திட்டமிடலோட பிளானிங்கோட இறங்கினா மட்டும்தான் அதுல ஜெயிக்க முடியும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணக்கு வழக்குகளை தெளிவா வச்சுக்கோங்க. 4வதா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள். மிதுன ராசியில சிலருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற கனவு இருக்கும். இந்த சனி பயிற்சியில பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கும். மல்டிநேஷனல் கம்பெனிகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்கு. இப்போ நீங்க கவனத்துல வைக்க வேண்டிய சில சவால்கள் பத்தி பார்க்கலாம். சனி பகவான் நன்மைகளை கொடுத்தாலும் சின்ன சின்ன சறுக்கல்களையும் கொடுப்பாரு. அதனால அலட்சியம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற எண்ணம் வந்தா தொழில்ல நஷ்டம் வரலாம். உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்கள அன்பா நடத்துங்க. அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அவங்கள கஷ்டப்படுத்தினா சனி பகவானோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அடுத்ததான் வேலையை தள்ளி போடுற பழக்கத்தை இப்பவே விட்டுடுங்க. ஏன்னா சனி பகவான் உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலனை கொடுப்பாரு. இப்ப யாருக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும்னு பார்க்கலாமா. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சிவில் இன்ஜினியரிங், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட், சமையல் கலை, அதோட கூட ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செய்யற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி அமோகமா இருக்கும்.
உங்கள்ல எத்தனை பேர் புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? இந்த வேலையில என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான பதிலும் நான் சொல்றேன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பொருளாதார நிலை. அதாவது பண வரவு பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப முக்கியமான, அதே சமயம் அதிக கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதான் பொருளாதாரம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி பண விஷயத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள்ல பண ரீதியா நிறைய இழுபறிகள் இருந்திருக்கும். நம்ம காசு நமக்கு வராம போயிடுமோ அப்படின்னு பயந்துருப்பீங்க. ஆனா இந்த பயிற்சியில ரொம்ப நாளா வராமல் இருந்த கடன் தொகையோ இல்லாட்டி பாக்கி பணமோ உங்களை தேடி வரும். குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் மூலமா இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்ல முன்னாடி போட்ட முதலீடுகள் மூலமா ஒரு கணிசமான தொகை உங்களோட கைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வருமான உயர்வும் புதிய வழிகளும் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான காலம் இது. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு புதிய வருமான வழிகளை காட்டுவாரு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப் இல்லாட்டி நீங்க வச்சிருக்க ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறது மூலமா ஏதாவது ஒரு வகையில பணப்புழக்கம் அதிகமாகும். அடுத்தது சிக்கனம் மற்றும் சேமிப்பு. மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே கொஞ்சம் செலவாளிங்க தான். ஆனா இந்த சனி பயிற்சி உங்களை கணக்கு பார்க்க வைக்கும். அதாவது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நீங்களே குறைப்பீங்க. சிறுக கட்டி பெருக வாழ் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு பெரிய தொகையை சேமிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த சேமிப்பு தான் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய தூணா இருக்க போகுது. அடுத்ததான் முதலீடுகள்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பணம் வருதேன்னு கண்ணை மூடிக்கிட்டு எதுலையும் முதலீடு செஞ்சிடாதீங்க. சனி பகவான் பொறுமைய ரொம்பவே சோதிப்பாரு. ஸோ நிலம் இல்லாட்டி வீடு வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க, அது நல்லதுதான். ஆனா ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. தங்கம் இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீண்ட கால முதலீடா செஞ்சா அதுல நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்ததா கடன்கள் குறையுமா அப்படின்றத பார்க்கலாம். கடன் சுமையில சிக்கி தவிச்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு விடிவு காலம். வர்ற வருமானத்தை வச்சு பழைய கடன்களை அடைக்க நீங்க எடுக்கிற முயற்சிக்கு சனி பகவான் துணையா இருப்பாரு. புதுசா கடன் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. ஏன்னா இப்போ வாங்குற கடன் சுமை ரொம்ப நாளைக்கு தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புதுசா எந்த கடனும் வாங்காதீங்க. அடுத்ததா உங்களுக்கு சில எச்சரிக்கைகள். யாருக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்க விரும்புறேன். உறவினர்களுக்கோ இல்லாட்டி நண்பர்களுக்கோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லாட்டி பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இந்த 2.5 வருஷத்துக்கு தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த பணம் திரும்பி வர்றதுல பெரிய சிக்கல்கள் வரலாம். அது மட்டும் இல்லாம அந்த உறவும் பாதிக்கப்படலாம். பணப்பெட்டியில ஒரு சின்ன துண்டு மஞ்சளையும் ஒரு காயினையும் வச்சு மகாலட்சுமியை வேண்டிக்கோங்க. வரவு அதிகமா இருக்கும். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற இந்த டிப்ஸ், பண வரவுக்கான டிப்ஸ். அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமான உறவுகளை பத்தி பார்க்க போறோம். மிதுன ராசிக்காரங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இந்த 2026 சனி பயிற்சி என்ன மாதிரியான பாடங்களை கத்துக் கொடுக்க போகுது? உறவுகள்ல முதிர்ச்சி. சனி பகவான் உறவுகள்ல ஒரு முதிர்ச்சியை எதிர்பார்ப்பாரு. இது வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்த காதல் உறவுகள்ல ஒரு சீரியஸ்னஸ் வரும். இந்த உறவு நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. சிலருக்கு தேவையில்லாத பிடிவாதங்கள் குறையும். ஒருத்தர் புரிஞ்சிக்க சனி பகவான் நிறைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பிரிஞ்சவங்க ஒன்னு சேர வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி இல்லாட்டி காதலர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சமாதானமாக இது ஒரு நல்ல நேரம்னே சொல்லலாங்க. ஈகோவை விட்டுட்டு நீங்க முதல்ல பேசுனீங்கன்னா இழந்த உறவை கண்டிப்பா மீட்க முடியும். குறிப்பா வக்கீல் வரைக்கும் போன சில கேஸ்கள் கூட சுமூகமா முடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா திருமண தடைகள் நீங்கும். நீண்ட நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கிற மிதுன ராசி இளைஞர்களுக்கு இந்த சனி பயிற்சியில வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு பொருத்தமான, உங்களை நல்லா புரிஞ்சுக்க கூடிய ஒரு துணையை அடையாளம் காட்டுவாரு. ஆனா அவசரப்பட்டு முடிவெடுக்காம பெரியவர்களோட ஆலோசனையோட கல்யாணத்துல இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா கணவன் மனைவியிடையே இருக்கிற சவால்கள். இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சனி பயிற்சி காலத்துல சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய வாக்குவாதங்கள் வரலாம். வார்த்தையை விட்டா அள்ள முடியாது. இந்த பழமொழி மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்பவே பொருந்தும் சொல்லலாம். கோபத்துல தவறான வார்த்தைகளை துப்பாதீங்க. தேவையில்லாத சந்தேகங்கள் உறவை சிதைக்கும். துணைக்கிட்ட எதையுமே வெளிப்படையா பேசுங்க. கோபமா இருக்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய பரிகாரம்னே சொல்லலாம். அடுத்ததா சிங்கிள்ஸ்க்கு
தனியாக இருக்கிற சிங்கிள்ஸ்க்கு புதிய நபர்கள் அறிமுகமாகலாம். ஆனால் சனி பகவான் இந்த சனி பயிற்சி காலத்தில் வர்ற காதல் உடனே பூத்து குலுங்காதுங்க. அது உங்களை சோதிக்கிறதுக்காக தான் வரும். அந்த நபர் உண்மையாகவே உங்களுக்கு ஏற்றவரான்னு நீங்கள் பல முறை யோசிக்க வேண்டி இருக்கும். அவசரப்பட்டு ஐ லவ் யூன்னு சொல்லாமல் நிதானமாக பழகி முடிவெடுங்க. கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக குடும்ப உறவுகள். குழந்தைகள் விஷயத்தில் ஒரு அக்கறை அதிகமாகும். அவங்களோட கல்வி இல்லாட்டி ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக நேரம் செலவிடுவீங்க. அப்பா அம்மா இல்லாட்டி மாமனார் மாமியாருடனான உறவில் ஒரு விதமான இடைவெளி டிஸ்டன்ஸ் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, இந்த 2.5 வருஷம் உங்கள் வாழ்க்கை துணையை ஒரு நண்பராக பாருங்க. எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்கள் பந்தம் உடையாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களான உங்களோட ஆரோக்கியம் அமைப்புகள், மன அழுத்தம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இதுதாங்க வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதினே சொல்லலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பணம் எவ்வளோ இருந்தாலும் பெரிய வேலை இருந்தாலும் நம்ம உடம்பும் மனசும் ஒத்துழைக்கலனா எதையுமே அனுபவிக்க முடியாது. இந்த 2026 சனி பயிற்சி மிதுன ராசிக்காரங்களோட ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு விரிவாக பார்க்கலாம். மன அழுத்தம். மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே அதிகமாக யோசிக்கிறவங்க. இந்த சனி பயிற்சியில் அது இன்னும் அதிகமாகும். எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்ம பிளான் எல்லாம் நடக்குமா அப்படின்னு சின்ன விஷயத்த கூட பெருசாக நினச்சி பயப்படுவீங்க. ஓவர் திங்கிங் பண்ணிப்பீங்க. இதனால் தேவையில்லாத மன உளைச்சல், பதட்டம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் தனிமையை தவிர்த்துட்டு பாசிட்டிவான நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தும். அடுத்ததாக தூக்கமின்மை பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். சனி பகவான் உங்களை வேலை வாங்கிட்டே இருப்பார். இதனால் ராத்திரி நேரத்தில் கூட மூளை ஓடிக்கிட்டே இருக்கும். சரியாக தூக்கம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தூக்கம் சரியாக இல்லைன்னா அது அடுத்த நாள் உங்கள் வேலையை பாதிக்கும். ஸோ படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனு லேப்டாப் பார்க்குறத நிறுத்திடுங்க. நல்ல புத்தகங்கள் படிக்கிறதோ இல்லாட்டி மெல்லிசையான பாடல்கள் கேட்குறதோ உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அடுத்ததா எலும்பு மற்றும் மூட்டு வலிகள். சனி பகவான் நம்ம உடம்புல எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் அதிபதி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல கை கால் வலி, முதுகு வலி இல்லாட்டி மூட்டு வலிகள் வர வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கால்சியம் சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க. சின்னதா ஏதாவது வலி தெரிஞ்சாலும் அலட்சியப்படுத்தாம உடனே டாக்டரை பாருங்க. அடுத்ததா செரிமான மண்டலம் பத்தி, உணவு செரிமான மண்டலமும் அது கூடவே உணவு சம்மந்தப்பட்டது பற்றியும் பார்க்கலாம். சனி மந்தமான கிரகம்ன்றதால உங்கள் செரிமான சக்தியை கொஞ்சம் குறைக்கலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய்வு தொல்லைகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் பழைய உணவுகள், எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை தவிர்த்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள், பழங்களை சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. அது உங்கள் உடம்ப புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும். சோம்பேறித்தனம் தாங்க இந்த சனி பயிற்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ சனி பகவான் உங்களை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல வைப்பார். அதாவது உங்களோட சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உடல் உழைப்பு குறையும் போது தான் வியாதிகள் உள்ளே வரும். தினமும் ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி இல்லாட்டி சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை கட்டாயமாக செய்யுங்க. அடுத்ததாக வாகன பயணம், அதோடு கூட பாதுகாப்பு. சனி பகவான் அதாவது சனியின் பார்வைப்படும் போது பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி ஓட்டும்போது தொலைபேசி பேசுகிறதோ இல்லை வேகமாக போகிறதோ வேண்டாம். நிதானமே பிரதானம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வண்டியை அப்பப்போ சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷன்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் மாணவர்களுக்கான பதிவு. கல்வி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மாணவர்களுக்கு இப்போ நம்ம வீட்டு செல்ல குழந்தைங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு முக்கியமான பரீட்சை காலம்னே சொல்லலாம். கவன சிதறல்கள் இந்த சனி பயிற்சியில் ஏற்படும். சனி பகவான் உங்கள் கவனத்தை மடைமாற்ற முயற்சிப்பார். படிக்கும்போது ஃபோன் பார்க்குறது, கேம் விளையாடுறது அப்படின்னு மனசு அலப்பாயும். இன்னைக்கு வேணாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற எண்ணம் அதிகமாக வரும். இதை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் கிளாஸ் டாப்பராகவே இருப்பீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி படிக்காமல் போயிடாதீங்க. சனி பகவான் உழைப்பவனுக்கு மட்டுமே பலன் கொடுப்பாரு. நீங்கள் 1 மணி நேரம் அதிகமாக உழைச்சி படித்தா அதுக்கான பலன் உங்கள் ரிசல்ட்ஸில் கண்டிப்பாக தெரியும். நீட் தேர்வு, டிஎன்பிசி இல்லாட்டி ஐஏஎஸ் மாதிரி பெரிய தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் வரலாம். ஆனால் முறையான பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் இந்த 2026 சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அரசு வேலையோ இல்லாட்டி பெரிய காலேஜ் சீட்டையோ வாங்கி தரும். அடுத்ததான்
அதாவது ஆசிரியர்கள் மற்றும் பெரியவங்களை நீங்க வந்து மதிச்சு நடங்க. அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களோட தடைகளை நீக்கும்னே சொல்லலாம். இப்ப மிதுன ராசிக்காரங்களான நீங்க இந்த சனி பெயர்ச்சி காலத்துல தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இதை வந்து நீங்க எச்சரிக்கையாகவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நண்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி காலத்துல எதையெல்லாம் நீங்க செய்யவே கூடாது, ஒரு லிஸ்டே வச்சிருக்கேங்க. இதை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு. வாக்குவாதம் பண்ணாதீங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க. நான் சொல்றது தான் சரி அப்படின்னு யாரிடமும் விவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா உங்களோட மேலதிகாரிங்க இல்லாட்டி வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேசாதீங்க. உங்க மௌனம் தான் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது. அடுத்ததான் அவசர முடிவு எடுக்காதீங்க. வேலையை விடுறது, புதுசா பெரிய அளவுல கடன் வாங்குறது, இல்லாட்டி ஒருத்தரை நம்பி முழுசா பணத்தை முதலீடு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவசரப்படாதீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. அடுத்ததா கேர்லெஸ்னஸ் இருக்கிறது. ஆரோக்கியத்துல அலட்சியமா இருக்காதீங்க. சின்ன வழிதானேன்னு விடாம உடனே கவனிங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்ததா தவறான நட்பு. உங்களை எதிர்மறையா பேசுறவங்க இல்லாட்டி தீய பழக்கங்கள் இருக்கிற நண்பர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா உங்களை சோதிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் சோம்பேறித்தனம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையுமே தள்ளி போடாதீங்க. சுறுசுறுப்பா இருங்க. இது எல்லாத்தையும் நீங்க சரியா கடைபிடிச்சீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நண்பர்களே, இது வரைக்கும் 2026 சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப விரிவாவே பார்த்தோம். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. கோள்கள் நமக்கு வழிகாட்டுமே தவிர நம்ம உழைப்பையும் தன்னம்பிக்கையும் அது என்னைக்கும் மிஞ்ச முடியாது. சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வரல, உங்களை செதுக்கி ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க வைக்க தான் வந்திருக்காரு. இந்த 2.5 வருஷம் நீங்க பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல உயரங்களை நிச்சயம் எட்டுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். உங்க ராசி மிதுன ராசியா இருந்தா இப்போ நீங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்கீங்க, இல்லாட்டி இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகவல்கள் உங்களோட நண்பர்கள் இல்லாட்டி உறவினர்கள் யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த ஜோதிட தகவல்கள் உங்களை தேடி வரும். எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் வாழ அந்த ஈஸ்வரனை வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.